திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் அவர்களில் தனிச்சிறப்புடன் திகழ்பவர் எஸ்பிபி. அவர் நம்மை விட்டு நீங்கினாலும் அவரது பாடல்களுக்கு என்றுமே அழிவில்லை. அது காலத்தால் அழியாத காவியங்கள். அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் வெற்றிதான். 40,000 பாடல்களுக்கு மேல் பாடி கின்னஸ் சாதனையை நிகழ்த்தியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இவரது சாதனையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 1981 பெங்களூருவில் உள்ள ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர், அங்கு ஒரு இமாலய சாதனையை செய்தார். அதாவது 12 மணி நேரத்துக்குள் 21 பாடல்களை பாடி அசத்தியுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்காக காத்திருந்துள்ளார். அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் எஸ்பிபிக்கு பாடும் வாய்ப்பை கொடுத்துள்ளார். அந்த பாடலை பாடும் முன் அவருக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்துவிட்டது. இதனால் குறித்த நேரத்தில் அவரால் பாட முடியவில்லை. இதனால் தனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சுன்னு வருத்தப்பட்டாராம் எஸ்பிபி. ஆனாலும் அவருக்காக எம்ஜிஆர் காத்து கொண்டிருந்தாராம். அப்படி அவர் பாடியதுதான் 1000 நிலவே வா பாடல். என்ன ஒரு அருமையான பாடல் என்பதை கேட்டு பாருங்கள், தெரியும். இந்த பாடல்தான் முதலில் வெளியானது. ஆனால் அவர் பாடிய முதல் பாடல் சாந்தி நிலையம் படத்தில்தான் வருகிறது. அது இயற்கை என்னும் இளைய கன்னி பாடல். அதுதான் தமிழ் சினிமாவில் அவர் பாடிய முதல் பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. 1969 எம்ஜிஆர் சொந்தமாக தயாரித்த படம் அடிமை பெண். இந்த படத்தின் இயக்குனர் கே. சங்கர், படத்தின் இசையமைப்பாளர் KV மகாதேவன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, சோ, சந்திரபாபு என பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தில்தான் 1000 நிலவே வா என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.